ஜப்பானின் வானத்தை நோக்கி கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் ஒரு மலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கையின் சின்னமாகவும் கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி களமாகவும் விளங்கி வருகிறது. அந்த மலைதான் மவுண்ட் ஃபுஜி. பனியால் மூடப்பட்ட அதன் கூம்பு வடிவ சிகரம் உலகின் மிகவும் அழகான எரிமலைகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. ஆனால் அந்த அமைதியான தோற்றத்தின் கீழ் இன்னும் உயிருடன் இருக்கும் ஒரு எரிமலையின் சக்தி மறைந்து கிடக்கிறது. மவுண்ட் ஃபுஜி ஜப்பானின் ஹொன்ஷு தீவிலே டோக்கியோவிற்கு மேற்கே அமைந்திருக்கிறது. கடல் மட்டத்திலே இருந்து 3776 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய இது ஜப்பானின் மிக உயரமான மலை. தெளிவான காலநிலையில் டோக்கியோ உட்பட பல பகுதிகளிலிருந்து இதன் சிகரத்தை பார்க்க முடியும். அதனால் பல நூற்றாண்டுகளாக இது ஜப்பானின் இயற்கை அடையாளமாகவே இருந்து வருகிறது. இன்று காணப்படும் ஃபுஜி மலை ஒரே எரிமலை வெடிப்பில் உருவானது அல்ல. பல லட்சம் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நிகழ்ந்த எரிமலை வெடிப்புகள், லாவா ஓட்டங்கள் மற்றும் சாம்பல் படிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று சேர்ந்து இந்த பிரம்மாண்ட மலையை உருவாக்கின. இதன் அடியில் கோமிடாக்கே, பழைய ஃபுஜி மற்றும் புதிய ஃபுஜி என 3 வெவ்வேறு எரிமலை வளர்ச்சி கட்டங்களின் சுவடுகள் இருப்பதாகவும் புவியியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மவுண்ட் ஃபுஜி இன்னும் செயல்படும் எரிமலையாகவே வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் கடைசி பெரிய வெடிப்பு 1707 1708 ஆண்டுகளில் நடைபெற்ற ஹோஏய் வெடிப்பு ஆகும். இந்த வெடிப்பில் வெளியேறிய சாம்பல் பல 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிகளையும் மூடியது. அதன் பிறகு பெரிய வெடிப்பு எதுவும் நடைபெறவில்லை என்றாலும் நில அதிர்வுகள் மற்றும் நிலத்தடி மாற்றங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் வருகின்றன. மலையின் உச்சியில் சுமார் 700 மீட்டர் விட்டம் கொண்ட பெரிய எரிமலை குழியும் அமைந்திருக்கிறது. இன்று அது அமைதியாக காணப்பட்டாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்தே உருவாகிய லாவாவும் எரிமலை சாம்பலும் வெளியேறியது. சிகரத்தை அடையக்கூடிய மலையேற்ற வீரர்கள் இந்த எரிமலை குழியை முழுவதுமாக சுற்றி நடக்கும் அனுபவத்தையும் பெறுகிறார்கள். நிலத்தின் கீழ் உறைந்த லாவா உருவாக்கிய சுரங்கங்களும் வெற்றிடங்களும் இந்த காட்டை புவியியல் ரீதியாக மிகவும் தனித்துவமான பகுதியாகவும் மாற்றியிருக்கிறது. மவுண்ட் ஃபுஜியின் உயரம் அதிகரிக்க காலநிலையும் வேகமாக மாறுகிறது. அடிவாரத்தில் அடர்ந்த காடுகள் காணப்பட்டாலும் மேலே செல்லும் போது ஊசி இலை மரங்கள் மட்டுமே வளரும். அதற்கு மேலே சென்றால் மரங்கள் முற்றிலும் மறைந்து கருப்பு எரிமலை பாறைகள், லாவா சரளை கற்கள் மற்றும் ஆண்டின் பெரும்பகுதியில் பனியால் மூடப்பட்ட சிகரம் மட்டுமே காணப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வசந்தம், கோடை, இலையுதிர் மற்றும் குளிர்காலம் என 4 பருவங்களும் மவுண்ட் ஃபுஜியின் தோற்றத்தை முழுமையாக மாற்றுகின்றன. வசந்தத்திலே சகுரா மலர்கள் மலர்கின்றன. கோடையில் பசுமையான காடுகள் செழிக்கின்றன. இலையுதிர் காலத்தில் மேப்பிள் மரங்கள் சிவப்பு, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்களால் மலையை அலங்கரிக்கின்றன. குளிர்காலத்திலோ சிகரம் முழுவதும் வெண்பனியால் மூடப்பட்டு முற்றிலும் புதிய உலகமாகவும் மாறுகிறது. ஆக மவுண்ட் ஃபுஜியின் அடிவார காடுகள் ஜப்பானின் வளமான உயிரியல் அமைப்புகளில் ஒன்றாகும். பீச் ஓக், மேப்பிள், ஜப்பானிய சைப்ரஸ், ஹெம்லாக் மற்றும் பல வகையான ஊசி இலை மரங்கள் உயரத்திற்கு ஏற்ப மாறுபட்டு வளர்கிறது. பருவங்கள் மாறும்போது இந்த காடுகளின் நிறமும் முழுமையாக மாறி ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு இயற்கை காட்சியையும் உருவாக்குகின்றன. இந்த காடுகளில் பல அரிய பாலூட்டிகளும் வாழ்கிறார்கள். ஜப்பானிய செரோ, சிகாமான், ஆசிய கருங்கரடி, காட்டுப்பன்றி, ஜப்பானிய நரி, ராங்கூன் நாய், இன்னும் பல வகையான அணில்கள் மற்றும் சிறிய பாலூட்டிகளும் இங்கு காணப்படுகின்றன. அடர்ந்த காடுகளும் பருவநிலைக்கு ஏற்ப கிடைக்கும் உணவுகளும் இவற்றின் வாழ்க்கையை தாங்குகின்றன. அதை போல மலையை சுற்றி இருக்கக்கூடிய வானம் பறவைகளின் உலகம். ஜப்பானிய பச்சை புறா, காப்பர் ஃபீசன்ட், மவுண்டன் ஹாக் ஈகிள், பெரிகிரீன் பால்கன், ஒரால் ஆந்தை, கிரேட் ஸ்பாட்டட் உட்பெக்கர் மற்றும் பல பாடும் பறவைகள் இந்த பகுதியில் வாழ்கிறார்கள். வசந்த காலத்தில் வலசை பறவைகளும் வந்து இந்த உயிரியல் அமைப்பை மேலும் செழுமைப்படுத்துகிறார்கள். அதை போல ஏரிகள், சிறிய ஓடைகள் மற்றும் ஈர நிலங்களில் பல வகையான தவளைகள், சாலமாண்டர்கள், டிராகன் ஃபிலைகள்,
மற்றும் நீர்வாழ் பூச்சிகளும் வாழ்கிறார்கள். மலைப்பகுதியிலே உருகும் பனியே இந்த நீர்நிலைகளின் முக்கியமான ஆதாரம். இந்த தூய்மையான நீர் கீழே உள்ள விவசாய பகுதிகளுக்கும் நகரங்களுக்கும் முக்கிய குடிநீர் வளமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. மவுண்ட் ஃபுஜியின் லாவா குகைகள் உலகம் முழுவதிலும் இருந்து ஆராய்ச்சியாளர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது. நருசாவா ஐஸ் கேவ், ஃபுகெட்சு விண்ட் கேவ் மற்றும் பாட் கேவ் ஆகியவை மிகவும் பிரபலமானவை. கோடை காலத்திலும் சில குகைகளுக்குள் இயற்கையாக பனி நீண்ட காலம் உருகாமல் இருப்பது அவற்றின் தனித்துவமான உட்சூழலையும் வெளிப்படுத்துகிறது. மவுண்ட் ஃபுஜி உலகின் மிகவும் பிரபலமான மலையேற்ற இடங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மட்டுமே அதிகாரப்பூர்வ மலையேற்ற காலம் திறக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இரவு நேரத்தில் ஏறி அதிகாலையில் சிகரத்திலிருந்து சூரிய உதயத்தை பார்ப்பதை வாழ்நாள் அனுபவமாகவே கருதுகிறார்கள். 2013ஆம் ஆண்டு மவுண்ட் ஃபூஜி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டது. இதற்கு காரணம் அதன் இயற்கை அழகு மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக ஜப்பானிய ஓவியங்கள், கவிதைகள், மத மரபுகள் மற்றும் கலாச்சாரத்தில் அது அங்கம் வகித்து வரும் முக்கிய இடமாக இருப்பதுதான். உலகம் முழுவதும் ஜப்பானை குறிக்கும் இயற்கை சின்னமாக ஃபுஜி மலை அறியப்படுகிறது. இன்று புவியியல் நிபுணர்கள், எரிமலை ஆய்வாளர்கள், உயிரியல் விஞ்ஞானிகள் மற்றும் காலநிலை ஆராய்ச்சியாளர்கள் மவுண்ட் ஃபுஜியை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். நிலத்தடி மாக்மா இயக்கங்கள், நில அதிர்வுகள், பனிப்பொழிவு மாற்றங்கள், காடுகளின் வளர்ச்சி மற்றும் உயிரினங்களின் தகவமைப்பு போன்ற பல விஷயங்களை இங்கு ஆராய்கிறார்கள். எதிர்கால எரிமலை செயல்பாடுகளை முன்கூட்டியே அறிவதற்கு பல நவீன கண்காணிப்பு கருவிகளும் செயல்பாட்டில் இருக்கின்றன. ஆக மவுண்ட் ஃபுஜி என்பது ஜப்பானின் மிக உயரமான மலை மட்டுமல்ல, அது இன்னும் உயிருடன் இருக்கும் எரிமலை. 4 பருவங்களோடு தோற்றம் மாறும் இயற்கை அதிசயம், ஏரிகள் மற்றும் லாவா குகைகளின் உலகம், அரிய விலங்குகள் மற்றும் பறவைகளின் வாழ்விடமாகவும் அறிவியல் ஆய்வுகளின் மையமாகவும் பல நூற்றாண்டுகளாக மனிதர்களுக்கு வியப்பையும் ஊக்கத்தையும் அளித்து வரும் பூமியின் தலைசிறந்த இயற்கை படைப்புகளில் ஒன்றாகவும் இன்றும் கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது.